உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். கூட்டணியில் பிரச்சனை இல்லை என்றால் அடிக்கடி டெல்லிக்கு சென்றது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் 9 பேரை ஆதரித்து அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது 5 ஆண்டு கால திமுக அரசில் திருச்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அதனால் தலைநகர் சென்னைக்கே சவால் விடுகின்ற அளவுக்கு திருச்சி வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜக மற்றும் அதிமுக மீது பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜகவின் தந்திரங்களை முறியடித்ததாக கூறிய அவர், அதனால் சாதி மத கலவரங்கள் இல்லை என்றும் தெரிவித்தார். அதிமுக கூட்டணி பற்றி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கூட்டணியில் பிரச்சனை இல்லை என்றால் அடிக்கடி டெல்லிக்கு சென்றது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பினார். அதிமுக கூட்டணியில எந்த பிரச்சனை இல்லைன்னு பழனிசாமி சொல்லிட்டு இருக்கிறார். பிரச்சனை இல்லைன்னா இதுக்காக அத்தனை தடவை டெல்லிக்கு போனீங்க? டெல்லிக்கு போய் அமித்ஷாவுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக பல மணி நேரம் ஏன் காத்து கிடந்தீங்க? அது வேற வேற கார்ல மாறி மாறி போய் முகத்தை எல்லாம் மூடிக்கிட்டு ஏன் வெளியில வந்தார்? நான் கேட்கிறேன், கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொல்றாங்க. ஆனா எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட போய் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோன்னு பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை சொல்லி இருக்கிறாரா? அதிமுக என்ற பெயரை கூட அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. என்டிஏ சர்க்கார் தான் திரும்ப திரும்ப சொல்றாரு.